அனைத்து வைஷ்ணவர்களுக்கும் அடியேனுடைய கோடி கோடி நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. நன்றி பிரபுஜி. ஓம் அஜானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனாசலாக்கயா சக்ஷுரன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்வாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூபகதா மஹ்யம் ததாதி சுபதாந்திகம். வந்தேகம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுதபதகமலம் ஸ்ரீகுரும் வைஷ்ணவாம்ச श्रीरूपं साग्रजातं सगगन रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सगगना ललिता श्रीविशाखान्वितांश हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पदे गोपेश गोपिका कान्ता राधा कान्ता नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरूपयस्य कृपा सिन्धो भयेव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घेतये गिरिं यत्कृपातमकं वन्दे श्रीगुरुं दीनदारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं। हरि ओं तत्सत्। ओं नमो भगवते वासुदेवाय। ओं नमो भगवते वासुदेवाय। ओं नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। निगमकल्पतरो कलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुखरगोरसिका भुवि पावकाः। शृण्वतां सगदः कृष्णा पुण्यश्वरण कीर्तनः हृदयन्तस्तोह्य भद्राणि वितर्णोति सुकृतस्तदाम्। हरे कृष्णा. नंदी प्रभुजी. थैंक यू माताजी. हरे कृष्णा. सर्वशास्त्राब्धि पीयूषा सर्ववेदैक षट्फला सर्वसिद्धांत रत्नाद्या सर्वलोकैक दृक्प्रदा सर्वभागवत प्राणा श्रीमद्भागवत प्रभो कलिद्वंतोदिदादित्य श्रीकृष्ण परिवर्तिता परमानंदपाताय प्रेमवर्षि अक्षरायते सर्वाद सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे। मत एक बंधो मत संगिन मत गुरु मन महादना मन निष्ठारखा मत भाग्या मत आनंता नमोस्तुते। असाधु साधु था दायिन अति नो चाता करा हना मुंचा कदाचिन मां प्रेम कंतयो स्पुरा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சி சாஸ்திரங்கள் சம்பாஷணைகள் நிகழ்ச்சியில் உங்களை அழைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம கபில தேவர், தேவகுதி, கர்தம முனி, ஸ்வயம்பு முனது முடிச்சாச்சு. இப்போ கபில தேவருக்கும் தேவகுதிக்கும் அந்த சம்பாஷணை, இப்போ கபில தேவருடைய அவதாரம் தோன்ற போகிறது அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்த்தோம். அவர் தோன்றுவதற்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா, தேவர்கள் அனைவருமே ரொம்ப சந்தோஷத்துல இருந்தாங்க. பிரம்மதேவர் அந்த கரு உருவாக போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே தேவகுதிக்கு பல்வேறு வகையான பிரார்த்தனைகள், அதாவது பல்வேறு வகையான போதனைகளை அவர் கொடுத்தார். இவருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. யாருக்கு? கர்தம முனிக்கும் ரொம்ப சந்தோஷம். காரணம், அவர் தன்னுடைய அந்த பொறுப்புகளை எல்லாம் முடித்த பிறகு சன்னியாசி வாழ்க்கைக்கு போகணும் அப்படின்னு திருமணத்திற்கு முன்பே கூறி இருந்தது இப்ப நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அவருக்கு. எல்லார் மூலமாகவும் தெரிந்த உடனே அந்த 9 பெண்களுக்கும் திருமணம் செய்து வைத்தார் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்த்தோம். நேற்று கடைசி வகுப்புல பார்த்தோம் நம்ம. இப்ப அதன் பிறகு பகவான் வரப்போறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே கர்தம முனிக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பகவானுக்கு பிரார்த்தனை செலுத்த வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு. ஒரு சாதாரணமான ஒரு குடும்பம், நல்ல ஒரு பக்தி பண்ற ஒரு குடும்பம், அவ்வளவுதானே தவிர அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு குடும்பத்துல பகவான் தோன்றுகிறார் அப்படிங்கிற ஒரு பரமானந்தம் அவருக்கு. அந்த பகவானை நான் மிகவும் ஒரு என்னுடைய அற்புதமான ஆன்மீக செயல்கள் மூலமாக
இத்தனைக்கும் பகவான் அவர் பிரம்மச்சாரியாக இருந்த போது கடுமையான தவம் புரிந்த காலத்திலேயே பகவான் அவருக்கு தோன்றி தேவகுதி அப்படிங்கிற ஒரு பெண்ணை நீ திருமணம் செய்து கொள்வாள் அப்படின்னு முன்கூட்டியே எல்லாமே சொல்லியிருக்கார். அதனால கர்தம முனிக்கு அந்த சிறப்பு என்பது இருக்கின்றது. அவருடைய அந்த ஆன்மீக பலம், அவர் தன்னை எப்படி ஆன்மீகத்தில் ஐக்கியப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது பகவான் தோன்றுகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருக்கு தெரிந்த உடனேயே அவரை பிரார்த்திக்க துவங்குகிறார். அதாவது மனதளவில் நினைத்து கொண்டு கர்தம முனி பகவான் எனக்கு மகனாக, அதாவது தேவகுதியின் கருவில் தோன்றப் போகிறார், கபில தேவராக தோன்றப் போகிறார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல அந்த பகவானுக்கு அவர் பிரார்த்தனைகள் செய்ய துவங்குகிறார். இப்ப நம்ம அதுல இருந்து நம்ம பார்க்க போறோம். பகவான் அப்படிங்கிறது யாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் கர்தம முனிக்கு ரொம்ப நல்லா தெரியும். சாக்ஷாத் விஷ்ணு, நாராயணன், மகாவிஷ்ணு நம்ம சொல்றோம் இல்லையா, கர்ப்போதகஷாய் விஷ்ணு ஒவ்வொரு பிரபஞ்சங்களுக்குள்ளும் நுழைகிறார் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பார்க்கும் பொழுது அந்த விஷ்ணுவே தோன்றப் போகிறார், கர்தம முனியாக தோன்றப் போகிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு தனிமையான இடத்திற்கு செல்கிறார். தனிமையான இடத்தில் பிரார்த்தனை செய்ய துவங்குகிறார். மனதை கட்டுப்படுத்தி இந்திரியங்களை கட்டுப்படுத்தி பகவானை தன்னுடைய மனதில் நிலைநிறுத்தி அவருக்கு பணிவான வணக்கங்களை செலுத்தி பேச துவங்குகிறார். என்ன பேசுறாரு? பகவான் கிட்ட பிரார்த்தனை அப்படிங்கும்போது தன்னுடைய மனதில் உள்ள அந்த மகிழ்ச்சியை பகவானை மகிழ்விக்கலாம். அதாவது பகவானினுடைய புகழ்கள், கல்யாண குணங்களை வர்ணிக்கலாம் இல்லையா? பகவான் செய்த பல்வேறு லீலைகளை மனதில் நினைத்து கொண்டு அதை பெருமையாக பேசலாம் இல்லையா? உங்களுக்கு என்ன தேவையோ அதை நினைத்து நீங்கள் பகவானிடம் முறையிடலாம். இந்த மாதிரி பல்வேறு வகையான பிரார்த்தனைகள். இங்க அவருடைய மகிமையை பத்தி எல்லாம் பேச போறதில்ல, அவருடைய அந்த குணங்கள், அவரிடம் உள்ள பெருமைகளை எல்லாமே பற்றி இங்க கர்தமுனி ஒரு பிரார்த்தனை மூலமாக பகவானுக்கு அந்த பணிவான வணக்கங்களை அவர் சொல்ல துவங்குகிறார். இந்த ஸ்லோகம் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். உங்களுக்கு நீங்க படிக்கிறதா இருந்தா படிக்கலாம். ஆஹோ பாபச்யமானானாம் நிறையே ஸ்வைரமங்கலை காலேன பூயாஷனூனம் பிரசீதந்தி தேவதः. அஹோ பாபச்யமானானாம் நிறையே ஸ்வைரமங்கலை காலேன பூயாஷனூனம் பிரசீதந்தி தேவதः பிரதீதந்திஹ தேவதாः. ஹரே கிருஷ்ணா. பிரபு படிக்கட்டுமா? ஹரே கிருஷ்ணா. படிங்க. அஹோ பாப பஷ்யமானானாம் நிறையேஸ்வர் சைரமங்களைஹே காலேன பூயஸ்ஸ நூனம் பிரசீதந்தி தேவதாः. ஹரே கிருஷ்ணா. ஆஹோ பவச்யமானானாம் நிறையே ஸ்வரமங்களைஹி காலேன பூயசா நூனம் பிரசீதந்தீக தேவதாः. நான் படிக்கிறேன் பாப்போம். அஹோ பாச்யமானானாம் நிறையேஸ்வரை மங்களைஹி காலேன பூயசா நூனம் பிரசீதந்தீக தேவதா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. அகோ பாப்பச்யமானானாம் நிறையே ஸ்வைரமங்களைஹி காலேன பூயசா நூனம் பிரசீதந்தீக தேவதாः. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அகோ பாபச்யமானானாம் நிறையே ஸ்வைரமங்களைஹி காலேன பூயசா நூனம் பிரசீதந்தீக தேவதாः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். கர்தம முனி பேச துவங்குகிறார். இந்த சம்பாஷணை படிங்க. எஸ் மாதாஜி படிங்க, கண்டினியூ பண்ணுங்க. ஹரே கிருஷ்ண பிரபு. அஹோ பாபச்யமானானாம் நிறையே ஸ்வைரமங்களைஹி காலேன பூயசா நூனம் பிரசீதந்தீக தேவதாः. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அதாவது இந்த ஸ்லோகம் கர்தம முனி தொடர்ந்து ஒரு சில பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாமே அவர் பகவானை ரொம்ப பெருமையாக பேசி
பகவானுக்கு ஒரு பணிவான வணக்கங்களை செலுத்தி அவருக்கு ஒரு நன்றி செலுத்தக்கூடிய வகையில் இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே, இந்த பிரார்த்தனைகள் எல்லாமே அவர் ஆரம்பிக்கிறார். இந்த ஒரு ஸ்லோகத்துல அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பௌதீக வாழ்க்கையில் கட்டுண்ட நிலையில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு இந்த கட்டுண்ட நிலையிலிருந்து மீள வேண்டும். இந்த கட்டுண்ட நிலைக்கு எதற்காக அவர்கள் வருகிறார்கள் என்றால், அவர்களுடைய ஒரு தவறான ஒரு எண்ணத்தின் மூலமாக நான் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கிறதால, அது போன்று அவர்களுடைய தவறான செயல்களினால் இந்த கட்டுண்ட நிலையில் தள்ளப்பட்டுள்ள ஆத்மாக்களை விடுவிப்பதற்காக பகவான் வருகிறார் என்ற விஷயத்தை தெரிந்து தேவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அவரு மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படிங்கிறது இல்லாம மற்றவர்கள் எல்லாருமே மகிழ்ச்சி அடைகிறாங்க. எதற்காக அப்படின்னா, நம்மளுடைய விருப்பத்திற்காக இந்த கட்டுண்ட உலகில் நாம் நம்மை தள்ளி கொண்டிருக்கிறோம். நம்ம ரொம்ப அட்டாச்சா இந்த மெட்டீரியல் லைஃப், இந்த பௌதிக வாழ்க்கையில இருக்கிறதுக்கு காரணம் நம்முடைய குணங்கள், இந்த முக்குணங்களுடைய தாக்கம். அதுல இருந்து நம்ம விடுவிக்கிறதுக்காக பகவான் வராரு அப்படிங்கிறதுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறார் அந்த பிரார்த்தனையை பண்ணிட்டு, தன்னுடைய தகப்பனாரான பிரம்மதேவருக்கும் இந்த தருணத்தில் அவர் தன்னுடைய நன்றி கடனை தெரிவிக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, நான் ஒரு பயனுள்ளதான ஒரு சேவகனாக இந்த பிரபஞ்சத்தில் சிருஷ்டி செய்வதற்கு பிரஜாபதி தான் அவரு. சோ இந்த பிரபஞ்சத்தினுடைய மக்கள் தொகை இனப்பெருக்கத்தை பெருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு 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 சேவகம் பிரம்மதேவரால் தரப்பட்டிருக்கிறது. இது பகவானினுடைய ஒரு பிரியமான ஒரு செயல். அதுல தன்னை பங்களிப்பாளராக அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த சந்தோஷம் எனக்கு, என்னுடைய கடமை எல்லாம் முடிந்து விட்டது. நான் பிரம்மதேவர் எப்படி ஆசைப்பட்டாரோ அந்த மாதிரி எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டு, நான் இப்பொழுது துறவரம் மேற்கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னுடைய குடும்ப வாழ்க்கை, ஒரு பிரஜாபதியாக இருந்து மக்கள் தொகையை பெருக்குவதற்கு ஒரு சாதாரண கிரகஸ்தன் வாழ்க்கையில் தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து 9 குழந்தைகளையும் அவர் பெற்றெடுத்திருக்கிறார். சோ என்னுடைய கடமையெல்லாம் முடிந்து போச்சு. இப்போ எனக்கு இப்ப இனிமே எந்த புலம்பலும் கிடையாது. நான் எதை பற்றியும் நான் ஆசைப்படுறதும் கிடையாது. எல்லாத்துல இருந்து நான் மீண்டு இருக்கிறேன். மனதளவில் நான் உங்களை மனமாற நினைத்து கொண்டிருக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, இந்த பௌதீக வாழ்க்கையினுடைய என்னுடைய செயல்கள், என்னுடைய கடமைகள் எல்லாத்தையுமே நான் முடிச்சுட்டு நான் உங்களிடம் சரணடைய விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஆரம்ப சம்பாஷணை. அதாவது அவர் இப்போ பகவான்கிட்ட பார்த்து பேச ஆரம்பிச்சிருக்காரு, மனசுல நினைச்சுக்கிட்டு பேசுறாரு. எப்படி துருவ மகாராஜா 6 மாதங்கள் இருக்கும்போது முதல் 5 மாதங்கள் அவர் பல்வேறு வகையான கட்டுப்பாட்டின் மூலமாக பகவானை நிலைநிறுத்துகிறார் மனதின் மீது. கடைசி மாசம் பார்க்கும்போதுதான் பகவானையே அப்படியே மனசுல கட்டி போட்டுறாரு. அப்படியே கட்டி போட்டுட்டு அப்படியே பிரபஞ்சமே அந்த ஒரு தீவிரமான ஒரு பக்தி, தீவிரமான ஒரு அந்த தியாகம் பண்றாரு அவரு. அந்த வாட் டு யூ சே தட் பெனன்ஸ் அவர் பண்ணிட்டு இருக்காரு. பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கடுமையின் தாக்கம் தேவர்கள் உணர ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் பகவானிடம் முறையிடுகிறார்கள். எங்களால மூச்சு கூட விட முடியல, அந்த அளவுக்கு ஒரு சூடான ஒரு நிலை இருக்கிறது எங்களுக்கு அப்படிங்கும்போது, அப்போது பகவான் அவதரிக்கிறார். யார் முன்னாடி? அந்த கட்டுக்கோப்பாக அவருடைய மனதில் இருக்கக்கூடிய பகவான் தன்னை விடுவித்து கொண்டால்தான் துருவனுடைய மனது கொஞ்சம் கலங்கம் அடையும் என்றால் இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டு மெடிடேஷன் வில் பி டிஸ்டர்ப்டு அவருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஃபுல்லா ஃபோக்கஸ்ட் ஆன் தி சுப்ரீம் லார்ட். அதே மாதிரி இங்க கர்தம முனி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அந்த அளவுக்கு மனசுல பகவானை நினைச்சு இவ்வளவு பிரார்த்தனை பண்ணியிருக்காரு. பண்ண உடனே பகவான் இப்ப அவர் முன்னாடி தோன்றல. பகவான் அவருக்கு அந்த செலஸ்டியல் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அசரீரி ரூபமாக பகவான் கர்தம முனிக்கு பேச ஆரம்பிக்கிறார். கபில தேவர், இப்ப தோன்ற போற கபில தேவர் பகவான் பேச போகிறார். ஸ்ரீ பகவானுவாச்ச மயா ப்ரோக்தம் ஹி லோகஸ்ய பிரமாணம் சத்ய லௌகிகே அதா ஜனீமயா துப்யம் யத் அவோச்சம்ருதம் முனே. ஸ்ரீ பகவானுவாச்ச மயா ப்ரோக்தம் ஹி லோகஸ்ய பிரமாணம் சத்ய லௌகிகே அதா ஜனீமயா துப்யம் யத் அவோச்சம் ருதம் முனே. இந்த ஸ்லோகமும் இருக்கு, யாராச்சும் படிக்கணும் படிக்கலாம். மயா ப்ரோக்தம் ஹி லோகஸ்ய பிரமாணம் சத்ய லௌகிகே அதா ஜனிமயா துப்யம்
यतवोच्चमृतं मुने। श्री हरे कृष्ण भगवान् प्रभु। उवाच मया प्रोक्तं हि लोकस्य प्रमाणं सत्यलौकिके अतः जनीमया दुप्यं यदावोऽसमृतं मुने। हरे कृष्ण। हरे कृष्ण। श्रीभगवानुवाच मया प्रोक्तं हि लोकस्य प्रमाणं सत्यलौकिके अथा जनीमया तुभ्यं यथा वो संवृतं मुने। हरे कृष्ण। भगवान् श्रीभगवानुवाच मया प्रोक्तं हिमलोक्यस्य प्रमाणात्मत्य कौतिके अदाजनीमया दुभ्यं यत वेसंवृतं मुने सारी। हरे कृष्ण। श्रीभगवानुवाच मया प्रोक्तं हि लोकस्य प्रमाणं सत्यलौकिके अदा जनीमया तुभ्यं यद्वोचमृतं मुने। हरे कृष्ण। श्री भगवानुवाच मया प्रोक्तं हि लोकस्य प्रमाणं सत्यलौकिके अता जनिमया तुभ्यं यदवोषमृतं मुने। தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஸோ இப்போ பகவான் என்ன பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, பகவான் சொல்றாரு கர்தமமுனி பார்த்து, கர்தமமுனி, நான் பேசக்கூடியது நேரடியாகவோ அல்லது புராணங்கள் மூலமாகவோ சாஸ்திரங்கள் மூலமாகவோ பேசக்கூடியது எல்லாமே, அதாவது இந்த மனிதர்களுக்காக, இந்த பௌதிக வாழ்க்கையில் உள்ள மனிதர்களுக்காக நான் பேசக்கூடிய ஒவ்வொரு செயலுமே அதுதான் உண்மை, அதுதான் நிஜம், அதுதான் அதிகாரம், அதுதான் தர்மம். காரணம் என்ன அப்படின்னா, பகவான் பேசுறாரு, அதுதான் தர்மம், அதை மிஞ்சின தர்மம் எதுவுமே கிடையாது. அதே போல் நான் உனக்கு முன்னரே கூறி இருக்கிறேன், நான் உன்னுடைய மகனாக பிறப்பேன் என்று. அந்த உண்மையை நிரூபிப்பதற்காக இப்பொழுது நான் பிறந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பகவான் பேச ஆரம்பிக்கிறார், கர்தமமுனி கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். சோ இதுல இருந்து இந்த ஒரு 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 பர்டிகுலர் ஸ்லோகத்துக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பொருளுரையெல்லாம் பல்வேறு வகையான ஆச்சாரியர்கள் எழுதியிருக்காங்க. பகவானை இங்கு கர்தமமுனி பிரார்த்தனை செய்வதற்கான காரணம் என்ன? அவர் நித்தியமாக ஒரு கிரகஸ்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை கிடையாது. தன்னுடைய கிரகஸ்த வாழ்க்கையை முடித்து கொண்டு, தன்னுடைய கடமையை முடித்து கொண்டு, தன்னுடைய அன்பான மனைவியை, குழந்தைகளை எல்லாரையும் விட்டுட்டு பிரிஞ்சு அவரு சந்நியாச நிலைக்கு போக போகிறார். வானப்பிரஸ்தா கூட போல, அவரு வானப்பிரஸ்தாங்கிற அந்த மூன்றாவது நிலையையும் கடந்து ஒரு சந்நியாச வாழ்க்கைக்கு போவதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிற அவர் இந்த பிரார்த்தனை செய்கிறார். சோ இதுல இருந்து பாக்குறோம் அப்படின்னா, துறவரம் என்பது எவ்வளவு முக்கியம். ஒருவனுக்கு வாழ்க்கை முடிய 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 ஒரே மாதிரி பௌதீக வாழ்க்கையிலேயே இருந்துகிட்டு, குடும்பத்திலேயே இருந்துகிட்டு, அந்த குடும்ப பந்தங்களில் நம்மை கட்டுப்படுத்தி கொண்டு கட்டுண்ட நிலையிலேயே இருக்கணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை, அவசியம் கிடையாது. அது நம்ம நிச்சயமாக ஒரு ஆன்மீகத்துல நம்ம ஒரு உண்மையான ஒரு சுகத்தை அனுபவிக்க வேண்டும், ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற வேண்டும் அப்படின்னு இருந்ததுன்னா நிச்சயமாக நாம் வெளியேற வேண்டும், அந்த பந்தங்களிலிருந்து வெளியேற வேண்டும். அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கந்தம், கர்தமமுனி துறவரம் போற ஒரு ஸ்கந்தம் ரொம்பவும் மக்கள் மனதில் ஒரு ஆழமான ஒரு தத்துவத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு ஸ்கந்தம். இப்ப ஸ்ரீல பிரபுபாதருடைய வாழ்க்கையவே நம்ம எடுத்துக்கிட்டோம். நம்மளுடைய ஸ்தாபக ஆச்சாரியார் இல்லையா, அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம், கிருஷ்ணரை பத்தி உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மூளை முழுக்கிற்கும் பரப்பியவர். நம்ம புராணங்கள்ல படிச்சிருக்கலாம், சாஸ்திரங்கள்ல படிச்சிருக்கலாம், இதுக்கு முன்னாடி இருந்த பல்வேறு வகையான ஆச்சாரியார்களுடைய பல்வேறு வகையான பங்களிப்புகளை பற்றி நம்ம பார்த்திருக்கோம். ஆனால் ஸ்ரீல பிரபுபாதர் ஆற்றிய அளவிற்கு இந்த பகவான் கிருஷ்ணரை பற்றி அவர் கூட இருந்த சகோதரர் கிடையாது, சீடர்கள் எல்லாமே கேட்கிறாங்க, என்ன மாதிரி பேர் வைக்கணும், நம்ம ஒரு இயக்கம் ஒண்ணு ஆரம்பிக்கிறோமே, இதுக்கு என்ன இயக்கத்துக்கு இந்த பேர் வைக்கணும் அப்படின்னு நிறைய பேர்லாம் சொல்றாங்க. அதுல அவருடைய பேரெல்லாம் சேர்த்து சொல்றாங்க, பிரபுபாதா மூவ்மெண்ட் அப்படின்லாம் சொல்றாங்க எல்லாருமே. அப்படி இருக்கும்போது நான் இந்த இயக்கத்தை எதற்காக துவக்கினேன் என்றால், கிருஷ்ணரை பற்றிய உணர்வு, கிருஷ்ணா அப்படிங்கிற வார்த்தை நிச்சயமாக இருக்க வேண்டும். காரணம், எல்லாருமே அந்த கிருஷ்ணரை தெரிந்து கொள்ள வேண்டும். கிருஷ்ணர் என்றால் யார், பகவான் என்றால் யார் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியணும், அந்த உணர்வு வர வேண்டும். அப்படிங்கிறதுக்காக தான் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் அப்படின்னு வச்சார் பேரை. என்ன வேணாலும் வச்சிருக்கலாம், ஆனா அந்த பதமே நேரடியாக அவருடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, கிருஷ்ண உணர்வு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது
இந்த இயக்கத்திற்கு அவர் பெயர் வைத்ததிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம். அவருடைய வாழ்க்கையவே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு வாழ்க்கையில இருந்தவருக்கு இது எல்லாமே பகவானினுடைய கிருபை. he was dealing in a chemical industry, in the sense இந்த மருந்துகள் செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்தினுடைய மேலாளராக இருந்தார். அவருடைய சொந்த கம்பெனி அது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பெரிய தீ விபத்தில் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. அப்ப அவர்கிட்ட எல்லாரும் சொல்றாங்க, அபய்சரண் அவருடைய பேரு. அபய்சரண், உன்னுடைய ஃபேக்டரி எல்லாமே எரிஞ்சு போயிடுச்சு, உன்னுடைய நிறுவனம் எல்லாமே எரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னோடனே படபடப்போ பதபதைப்போ எதுவுமே காட்டவே இல்லை. இது எல்லாமே கிருஷ்ணருடைய ஏற்பாடு, இதற்காகத்தான் நான் காத்து கொண்டிருந்தேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி அவர் ஒரு பிசினஸ்ல இருக்கும்போது கூட அந்த பிசினஸ் எப்படி பெருக்கலாம், பிசினஸ்ல லாஸ் வந்திருக்கு, அந்த லாஸை நான் எப்படி ஈடுகட்ட போறேன், எனக்கு நிறைய லாபம் வேணுமே, என் பசங்களை படிக்க வைக்கணுமே, என் ஒய்ஃபுக்கு தரணுமே. ஒய்ஃப் ஷீ இஸ் டோட்டலி மெட்டீரியலிஸ்டிக், பௌதிக ஆசை கொண்டவள் மனைவி. இவ்வளவு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆச்சாரியனுடைய மனைவிக்கு அந்த அளவிற்கு அந்த கிருஷ்ண பக்தி மீது நாட்டம் இல்லாமல் போனது எல்லாமே பகவானினுடைய செயல்தான். இதற்கு எல்லாமே காரணம். அவர் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நிலையில இருக்கக்கூடியவர், எல்லாத்தையுமே துறந்து அவர் கிரகஸ்தனாக இருந்தாலும் கூட கிருஷ்ண பக்தியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அவர் இயக்கம் அப்படிங்கும்போது எப்படி அந்த இயக்கத்தினுடைய தலைவர் இருக்கிறாரோ அது போல அதை பின்பற்றுபவர்களும் நடைபெற வேண்டும். இது அவரா பண்ணல, சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள கருத்துக்கள் தான் எல்லாமே. கிரகஸ்த வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். நம்ம தொடர்ந்து அந்த லைஃப்ல இருக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்கு. அதே மாதிரி பக்தி வினோத் தாக்கூர் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவருடைய பிரபலங்கள் எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க. மிகப்பெரிய ஒரு பதவியில் இருந்தவர். ஆங்கிலேய ஆட்சியில அவருக்குன்னு சிறப்பான ஒரு ரயில் பாதையை அமைத்து கொடுத்தார்கள். நம்ம இன்னைக்கு ஓலா காரையும் ஊபர் காரையும் புக் பண்ணிட்டு ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரோம், வீட்டுல இருந்து ஆபீஸ்க்கு போறோம் இல்லையா? அந்த காலத்திலேயே அவர் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வர்றதுக்குன்னு தனியா ஒரு ரயில்வே ட்ராக், நீங்க மாயாப்பூர் யாராவது போயிருந்தீங்கன்னா போய் பார்க்கலாம். அவர் வீட்டுல இருந்து அவர் வேலைக்கு போற இடத்துக்கு தனியா ஒரு ரயில்வே ட்ராக், அவர் ட்ரெயின்ல கூட்டின்னு போறதுக்காக 2 கோச் வச்ச ஒரு ட்ரெயின் எவ்ரிடே அவர் ஆபீஸ்க்கு கூட்டின்னு போறதுக்காகவே அமைக்கப்பட்டது பிரிட்டிஷ் நிறுவனத்தினால். அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு அந்த பௌதீக பொறுப்பில் எவ்வளவு சிறப்பாக செய்திருந்தால் ஆங்கிலேயர்கிட்ட இருந்து ஒரு 5 பைசா வாங்குறது ரொம்ப கஷ்டம். இவருக்காக அவ்வளவு பணத்தை செலவழித்து அவரை அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலையில் வைத்திருந்தார்கள். அவருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான நேரம் அவர் ஆன்மீகத்தில் தான் செலவழித்தார். எந்த ஒரு நேரத்திலையுமே ஆங்கிலேயர்களுக்கு குறை வைக்கவே இல்லை. மிகப்பெரிய பொறுப்புல இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு மேஜிஸ்ட்ரேட் போஸ்ட், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இந்தியா பாகிஸ்தான்ல இந்தியர்களுக்குள்ளேயே அந்த ஒரு வேற்று நாட்டவர்கள் நம்மை ஆளுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எல்லாத்தையுமே சமாளிச்சு அதே நேரத்துல ஆன்மீகத்திலையும் தன்னுடைய முக்கியமான ஒரு கவனத்தை செலுத்தி சரியான தருணத்தில் அவரும் தன்னுடைய குடும்ப பொறுப்புகளிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டார். குடும்ப பொறுப்பு அப்படிங்கிறத விட அந்த பௌதீக பொறுப்பிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டார். சைத்தன்ய மகாபிரபு அவர்களை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். திருமணமாகி 2 மனைவிகள் திருமணம் செய்து கொண்டு தன் தாய் மகனை ரொம்ப சிறப்பாக நம்ம வச்சுக்கணும், பெரிய பண்டிதராக இருந்தார். அவ்வளவு சிறப்பான ஒரு செல்வம் இருந்தது, கல்வி செல்வம் இருந்தது அவருக்கு. இருந்தாலும் ஒரு முன்னுதாரணமாக சமுதாயத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே என்னை மதிக்கணும், ஒரு முன்னுதாரணமாக தான் விளங்க வேண்டும் அப்படின்னு 24வது வயதிலேயே சன்னியாசம் ஏற்றுக்கொள்கிறார். இந்த மாதிரி எல்லாருமே பார்க்கும் பொழுது சரியான தருணத்தில் நம்ம வெளியே வந்துடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் கேட்டா நிறைய பேருக்கு பயமா இருக்கும். ஓ, இஸ்கான் வந்தா நம்ம எல்லாரையுமே சன்னியாசி ஆக்கி விட்டுருவாங்களா, நம்ம எல்லாம் துறவி ஆயிடணுமா அப்படின்னு. இதுக்கு அப்படி அர்த்தம் கிடையாது. நம்ம கலிகாலத்துல கலியுகத்துல இந்த மாதிரி துறவரம் என்பது கடுமையாக வன்மையாக கண்டிக்கப்படுகிறது. அந்த மாதிரி சந்நியாசம் வாங்க முடியாது நம்மளால, எல்லாத்தையும் துறந்துட்டு. ஆனால் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்நியாசியாக வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கு நிறைய சாஸ்திரங்களில் உபமானங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய நம்மளுக்கு இந்த பக்தியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கும் போது சைத்தன்ய மகாபிரபு, இதே சைத்தன்ய மகாபிரபு சந்நியாச வாழ்க்கையை வாழ்ந்த சைத்தன்ய மகாபிரபு சனாதன கோஸ்வாமிக்கு இந்த பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி கூறும்போது 64 வகையான முக்கியமான அங்கங்களை பற்றி விளக்குகிறார். நம்ம பக்தி அப்படின்னு செய்யும் போது ஸ்மரணத்துல ஆரம்பிச்சு நம்ம சாண்டிங் பண்ணி பகவானை ஸ்மரணம் அவர் மனசுல நினைச்சுக்கணும், பகவானை பிரார்த்தனை செய்ய வேண்டும், பகவானுக்காக நாம் சேவகங்கள் செய்ய வேண்டும். அதே போல
அந்த பகவானுக்கு சேவகம் செய்பவர்களோடு நாம் நண்பர்களாக வேண்டும், நம்மை முழுமையாக நாம் சரணாகதி அடைய வேண்டும் அப்படின்னு பல்வேறு வகையான விஷயங்கள் பக்தியில பத்தி அவர் சொல்லிட்டே வர்றாரு. அதே போல விக்கிரகங்களின் முன்னாடி நாம் நடனம் ஆட வேண்டும், சாண்ட் அண்ட் பி ஹாப்பின்னு பிரபுபாதர் எழுதியிருக்காரு இல்லையா. அது எல்லாமே சைத்தன்ய மகாபிரபு அவர்கள் கூறிய ஒரு வார்த்தையின் மூலமாகத்தான் அவர் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு. இது எல்லாமே ஒரு பக்தியாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த பௌதீக வாழ்க்கையில் உள்ள நாட்டத்தை நீங்கள் வேறு ஒரு பொருளின் மீது மாற்ற வேண்டும். அந்த வேறு ஒரு பொருள் அப்படின்னா ஆன்மீகம், பகவானை பற்றிய சிந்தனை, பகவானுக்கு சேவை. விக்கிரகத்து முன்னாடி நிக்கிறது ஒரு ஆன்மீக சேவை, விக்கிரகத்துக்கு முன்னாடி பாடுறது ஒரு சேவை, விக்கிரகத்துக்கு பணிவான வணக்கங்களை செலுத்துவது சேவை. ஒரு ஆன்மீக ஆச்சாரியரையோ அல்லது விக்கிரகத்தையோ நம்ம ஒரு பரிக்கிரமா மாதிரி பின்பற்றுவதும் ஒரு சேவை. பல்வேறு வகையான திவ்ய ஸ்தலங்களுக்கு செல்வது ஒரு பக்தி தொண்டு. இந்த நேரத்துல எல்லாமே யூ ஆர் மெட்டீரியலி டிட்டாச்ட், பௌதீக விஷயமாக நீங்க வெளியே வந்துடுறீங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது மிகவும் சிறப்பான 5 அங்கங்களை பற்றி சைத்தன்ய மகாபிரபு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சாது சங்க நாம கீர்த்தன பகவத ஸ்ரவண மதுரா வாசா ஸ்ரீமூர்த்திர ஸ்ரத்தாய சேவன. 5 அங்கங்கள். சாது சங்கம், பணிவான முறையில் பகவானுக்கு சேவகம் செய்யக்கூடிய தொண்டர்களோடு வைஷ்ணவர்களோடு ஒரு சங்கமத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நாம சங்கீர்த்தனம், ஆல்வேஸ் சாண்ட், பகவானுடைய புகழ், பகவானுடைய நாமத்தை. பாகவத ஸ்ரவணம், ஸ்ரவணம் கேட்கறது. நித்தியம் பாகவத சேவையான்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பாகவதத்தை நம்ம கேட்கறது, பகவத்கீதையை படிக்கிறது, சைத்தன்ய மகாபிரபு சைத்தன்ய சரிதாமிர்தத்தை கேட்பது, இந்த ஸ்ரவணம், இதெல்லாம் இந்த 5 அங்கங்களுமே நித்திய வாழ்க்கையில் நீங்கள் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். மதுராவாசா, மதுராவாசா என்றால் திவ்ய ஸ்தலங்களில் நீங்கள் குடியிருப்பது. இதுக்கு நிறைய பேர் கேட்பாங்க, அப்படின்னா நான் சென்னையை விட்டுட்டு போயிட முடியுமா, சென்னையை விட்டுட்டு நான் மாயாப்பூர்ல போய் செட்டில் ஆகணுமா, இல்லைன்னா பிருந்தாவன்ல செட்டில் ஆகணுமா, துவாரகால செட்டில் ஆகணுமா? அப்படி கிடையாது. ஒரு விக்கிரகம் அப்படின்னு நம்ம வீட்டுல ஒரு விக்கிரகம் வந்துடுச்சுனாலே அதுவே ஒரு வாசஸ்தலமாகி விடுகிறது, திவ்ய ஸ்தலமாக மாறுகிறது. அந்த விக்கிரகத்தை நீங்க வச்சுக்கணும் வீட்டுல அப்படின்னா அதற்கான தகுதிகளை நீங்கள் உண்டாக்கி கொள்ள வேண்டும். கடையில போய் பொம்மை வாங்கிட்டு வீட்டுல வைக்கிறது கிடையாது விக்கிரக சேவா அப்படிங்கிறது. அதை பராமரிப்பதற்கு உங்களுக்கு தகுதியை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இது எல்லாமே ஒரு குடும்பஸ்தனாக இருந்து நீங்க எல்லாமே செய்யலாம். கர்தமமுனி இதெல்லாமே செஞ்சவர் தான். இது எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் போறாரு. சாஸ்திரங்களில் அது கூறப்பட்டிருக்குது. ஆனா நம்ம கலியுகத்துல நம்ம இதை எப்படி நம்ம பராமரிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயம்தான். ஸ்ரீமூர்த்தி சேவனா, அந்த விக்கிரகத்தை நீங்கள் ஸ்தாபனம் செய்த பிறகு அந்த விக்கிரகத்திற்கு நித்தியமாக நீங்கள் சேவகம் செய்யும் பொழுது, ஒரு லட்டு கோபால் உங்க வீட்டுல நீங்க இன்ஸ்டால் பண்றீங்க இல்லையா, கௌரானிதா இன்ஸ்டால் பண்றீங்க, அப்படிங்கும்போது அதை நீங்க தினம் நீங்க கவனிக்க வேண்டும். எப்படி உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தால் அந்த குழந்தையை நீங்கள் நித்தியமாக பராமரிப்பீர்கள். அந்த குழந்தைக்கு காலையில குளிப்பாட்டி நைட்டு படுக்க வைக்கிற வரைக்கும் நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அதை எல்லாத்தையுமே விக்கிரகத்துக்கும் பண்ணணும். அப்போ உங்க மனசு முழுக்க 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 என்ன ஆயிடுது என்றால் அதை எப்படி சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. உங்க குழந்தைக்கு நீங்க பராமரிக்க வேண்டும் என்றால் அந்த குழந்தையை எப்படி நீங்கள் பேணி காக்கிறீர்கள், எவ்வளவு மிகச்சிறந்த ஒரு ஐட்டம்ஸ் அந்த குழந்தைக்காக வாங்கணும், ட்ரெஸ் வாங்கணும், அதுக்கு நல்ல ஃபுட்டு தரணும், நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு தரணும் அப்படின்னு அதனுடைய பராமரிப்புக்கு நீங்க எவ்வளவு கவனம் செலுத்துறீங்க. அது பௌதிகத்தனமான உங்கள் எண்ணமாக இருந்தாலும் கூட அந்த எண்ணத்தை எல்லாமே இந்த பகவானினுடைய சேவகத்தில் நீங்கள் காண்பிக்கும் பொழுது என்ன ஆயிடுது அப்படின்னா உங்களுக்கு அந்த மெட்டீரியல் அட்டாச்மெண்ட் இஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் இன்டு ஸ்பிரிச்சுவல் அட்வான்ஸ்மெண்ட். அதுதான் நம்ம இங்க முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த ஒரு ஸ்லோகத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஹவு வி ஆர் கோயிங் டு ரினவுன்ஸ் அவர் மெட்டீரியல் அட்டாச்மெண்ட். இப்ப இந்த ஸ்லோகத்தை பத்தி வரும்பொழுது நிறைய பேர் கேட்கலாம், பகவான் மகனாக கர்தம முனியினுடைய இல்லத்திற்கு வரும்பொழுது கர்தம முனி எதற்காக வெளியேற வேண்டும்? ஒரு சில பேர் மனசுல இந்த கேள்வி எழலாம். அது என்ன பிரபு, கர்தம முனி வீட்டை விட்டு போறாருன்னு சொல்றாரு, கடவுளே வந்துட்டாரு, பகவானே வந்துட்டாரு, ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி, இது ரேரஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி யார் வீட்டுக்கு பகவான் குழந்தையா பிறப்பாங்க, மகனாக பிறப்பார். அந்த மகனுக்கு இவர் சேவகம் செஞ்சிருக்கலாம் இல்லையா, அந்த பகவானுக்கு இவர் சேவகம் செஞ்சிருக்கலாம் இல்லையா? எதற்காக இவர் வெளியே போக வேண்டும் அப்படின்னா, பகவத்கீதை எல்லாமே நம்ம பார்க்கும் பொழுது அர்ஜுனனுக்கு பகவான் ஒரு சத்திரியனாக நீ ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று தன்னையே ஒரு முன்னுதாரணமாக அவர் காண்பிக்கிறார்.
உனக்கு நியமிக்கப்பட்ட கடமைகள் என்னவோ அதை நீ செய்ய வேண்டும். ஜனக மகாராஜாவினுடைய ஒரு உதாரணம் தரப்படுகிறது. அதே போல பகவான் தன்னுடைய உதாரணத்தையே தருகிறார். துவாரகா தேசத்தில் தான் இருந்த போது, மன்னனாக இருந்த போது எப்படி அந்த கடமையை ஆற்றினார், ஒரு கணவனாக எப்படி கடமையை ஆற்றினார், மன்னனாக எப்படி கடமையை ஆற்றினார் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் ஒரு அந்த மாதிரி இந்த இடத்துல வேதங்களில் என்ன கூறப்பட்டிருக்கிறது, வேதங்கள்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அந்த போதனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சோ வேதங்களில் என்ன கூறப்பட்டிருக்கிறது, பகவான் இந்த ஆசிரமத்தை பத்தி எழுதியிருக்கார். வர்ணாசிரம தர்மத்தை பற்றி அவர் எழுதியிருக்கும் போது சந்நியாசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பற்றியும் அவர் எழுதியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது அந்த கிரகஸ்தனாக இருப்பவன் தன்னுடைய 50வது வயதில் கடமைகளை எல்லாம் முடித்து கொண்டு, அவனுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை எல்லாம் முடித்து கொண்டு அவன் துறவரம் செல்ல வேண்டும். பஞ்சா ஷோர்தவம் வனம் பிரஜதே, ஒருவன் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை கம்ப்ளீட்டா விட்டுட்டு வனத்திற்கு செல்ல வேண்டும், அங்க போயிட்டு தவம் இருக்க வேண்டும். பாகவதத்துல நீங்க நிறைய பாத்தீங்க அப்படின்னா ஒரு வயசுக்கு மேல எல்லாருமே வெளியே போயிட்டே இருப்பாங்க. விதுரன் எல்லா இடத்துக்கும் போயிட்டு திருதராஷ்டிரன் இன்னும் மனசு மாறாம பாண்டவருடைய வீட்டிலேயே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை அவமானப்படுத்தக்கூடிய அளவிற்கு அவனுக்கு போதனை தருகிறார். விதுரனுக்கும் திருதராஷ்டிரக்கும் நம்ம நெக்ஸ்ட் வேணா அந்த டாபிக் எடுக்கலாம், நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். விதுரனுக்கும் திருதராஷ்டிரனுக்கும் நடைபெறக்கூடிய அந்த சம்பாஷணையில பாத்தீங்கன்னா திருதராஷ்டிரன் அந்த அளவுக்கு கேவலமாக அவர் he will be chastising, அவமானப்படுத்துவார் வார்த்தைகளின் மூலமாக. கடைசியில் அந்த வீட்டெல்லாம் விட்டுட்டு, அவ்வளவு சுகத்தை எல்லாம் விட்டுட்டு அவர் வெளியேறுவார். சோ இது எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, அந்த சந்நியாச வாழ்க்கை என்றால் அந்த பகவானை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய, முழுமுதற் கடவுளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய, பிரம்மச்சரியம், கிரகஸ்தா, வானப்பிரஸ்தா, சந்நியாசம் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த நிலையில் முழுமையாக. இப்போ இன்னைக்கு மாடர்ன் டேஸ்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அதை எப்படி நாம் விலகுவது, வெளியேற்றுவது, அந்த ஒரு பொறுப்புகளை விட்டுட்டு நம்ம எப்படி போறது. இப்ப பரீட்சித் மகாராஜாவுடைய கேஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மிகச்சிறந்த ஒரு பேரரசன், அவருக்கு 7 நாளில் மரணம் ஏற்பட போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவ்வளவு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்தவர், அந்த பொறுப்பெல்லாம் உதறி தள்ளிவிட்டு மரணம் ஏற்பட போகுதுன்னு தெரிஞ்ச உடனே தன் உணர்வு பெற வேண்டும், என்னை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய சேவகம் என்ன, என்னுடைய உடல் பிரியும் தருவாயில் நான் எதை பற்றி என்னுடைய சேவகம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வகையான கேள்விகள், விளக்கங்கள் எல்லாமே தரப்படுகிறது. பாகவதமே அதுதான். அவ்வளவு பொறுப்பில் இருக்கக்கூடிய பரீட்சித் மகாராஜா சென்று விடுகிறார். அந்த மாதிரி பார்க்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம தான் பெருசு, நம்ம இல்லைன்னா அந்த குடும்பமே அழிஞ்சு போயிடும், நம்ம தான் பக்கத்திலேயே இருந்து கடைசி வரைக்கும் அவங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்தானத்தில் இருப்பவர்களும் அந்த ஒரு நினைவில் நான் அப்படிங்கிற அந்த அகந்தையில இருந்துகிட்டே இருக்கிறதால அந்த பௌதீக வாழ்க்கையின் மீது உள்ள நாட்டம் குறையவே மாட்டேங்கிறவர். உங்களுக்கு எல்லாம் இந்த கதை தெரிஞ்சிருக்கலாம். நாரதமுனி ஒரு மிகச்சிறந்த ஒரு பக்தர். அந்த பக்தர்கிட்ட சொல்றாரு, உன்னுடைய பக்தியை பார்த்து நாராயணன் மெச்சுகிறார், உன்னை உடனே கையோட என்ன அழைச்சிட்டு வர சொல்லிட்டாரு, உனக்கு கிருஷ்ணலோக பிராப்தி கிடைத்திருக்கிறது, நாளையிலிருந்து நீ கிருஷ்ணலோகத்துல இருக்கலாம் அப்படின்னு. அந்த பக்தருக்கு பரமானந்தம், அவ்வளவு ஆனந்தம். ஆகா, நான் இவ்வளவு பக்தி பண்ணனது பகவானுக்கு பிடிச்சிருக்கா. நாரதமுனி, ஒரே ஒரு சின்ன விண்ணப்பம், எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான் நீங்க என்ன கூட்டிட்டு போற விஷயம், ஆனா நான் இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கேன், அந்த பொறுப்பை நான் முடிச்சிட்டேன்னா நான் உங்களோட வந்துடுறேன் அப்படிங்கும்போது, என்ன பெரியப்பா பொறுப்பு உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, இன்னும் என்னுடைய மகளுக்கு திருமணமாகவில்லை, நான் திருமணம் செய்த பிறகு என்னுடைய மகளுக்கு ஒரு திருமணத்தை செஞ்சுட்ட உடனே நான் உடனே வந்துடுறேன், நான் நீங்க சொன்ன மாதிரி நான் கிருஷ்ணலோகத்துக்கு வந்துடுறேன் அப்படிங்கிறார். நாரதமுனியும் ஓகே, நீ கேட்கறதுல நியாயமான ஒரு கருத்து இருக்கிறது, உன்னுடைய மகளுக்கு நீங்கள் திருமணம் செய்து வைக்க வேண்டும் அப்படின்ட்டு அவர் பொறுத்திருக்கிறார். திருமணம் எல்லாம் முடிஞ்சிட்டு ஒரு வருஷம் பொறுத்து கேட்கிறார், நாரதமுனி ரெடியாப்பா, போலாமாப்பா, நான் பிளேன் எல்லாம் எடுத்துன்னு வந்துட்டேன், பைலட் எல்லாம் ரெடியா இருக்காரு, போலாமா அப்படிங்கும்போது, ஓ நாரதமுனி, என்கிட்ட நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கலாமே, நான் திருமணம் செய்து வச்ச என்னுடைய பெண் இப்ப கர்ப்பவதியாக இருக்கிறாள், அவளை பார்த்துக்க ஆளே கிடையாது, இந்த குழந்தை பிறந்தவுடனே அந்த குழந்தைய பார்த்துட்டு நான் வந்துட்டே இருக்கேன் உங்களோட அப்படின்னு. இந்த மாதிரி ஒவ்வொரு தருணமும் நாரதமுனி வரும்பொழுது அவர் ஒவ்வொரு விதமான காரணங்களை கூறிக்கொண்டு தள்ளி போட்டு கொண்டே போறார், அந்த ஒரு பிராப்தம் கிடைக்க போகுது அப்படின்னு. அது போலத்தான் நாமும் நம்ம நினைக்கவே கூடாது, என்னாலதான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு, நான் இல்லைன்னா இந்த குடும்பமே நிர்கதியா அடைஞ்சிரும் அப்படின்னு நினைச்சுக்கவே கூடாது.
உங்களுடைய பொறுப்புகள் குறிப்பிட்ட வயது வரை என்ன பொறுப்புகளோ அந்த பொறுப்புகளை நீங்க முடிச்சிட்டீங்க, அவங்க எல்லாருமே சுயமா அவங்களால பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை வரும் பொழுது நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதுதான். பையனுக்கு ஒரு திருமணம் செஞ்சுட்டீங்களா, பொண்ணுக்கு ஒரு திருமணம் செஞ்சுட்டீங்களா, முடிஞ்சு போச்சு உங்க கடமை, போயிட்டே இருக்கலாம். இப்ப அதுக்கு கூட நம்மளுக்கு நேரமே இல்லை. ஏன்னா பொண்ணும் பையனும் நம்ம எதிர்பார்த்து தான் திருமணம் செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. இட்ஸ் ஒன்லி அ ஃபார்மாலிட்டி. நம்ம ஊரை ஏமாத்துறோம், நம்மள நாமே ஏமாத்திக்கிறோம். அவங்க ஆல்ரெடி டிசைடட் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும், யாரோட குடும்பம் நடத்தணும் அப்படிங்கிற எல்லா முடிவும் அவங்க முதல்லயே பண்ணி வச்சிடுறாங்க. சும்மா ஒரு சம்பிரதாயத்துக்காக அவங்க கேட்கறாங்க. நீங்க நோ சொன்னா கூட அவங்க தாராளமா போய் கல்யாணம் பண்ணிட்டு எங்கேயாச்சும் போய் நிம்மதியா இருப்பாங்க அவங்க. ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, நான் தான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன், நான் தான் என் பையனுக்கு கல்யாணம் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுல எக்கச்சக்க டென்ஷனை எடுத்துக்கிட்டு நம்ம இன்னும் எவ்வளவு நாள் இந்த பௌதீக வாழ்க்கையிலேயே நம்ம ஈடுபடுத்திக் கொள்வோம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். அதனால அந்த ஒரு காலம் வந்த உடனேயே நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். தன்னுணர்வு பெறுவதற்கு நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். சோ இதுதான் இந்த முக்கியமான ஒரு விஷயம். பகவான் இப்போ இந்த ஒரு சந்தோஷமான விஷயம் நான் அவதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதற்காக இந்த அவதாரத்தில் அவர் என்ன பண்ண போறாரு, இந்த மகனாக தோன்றிய கபிலதேவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறதுக்கு அவர் முன்கூட்டியே சொல்கிறார். எப்படி 10,000 வருடங்கள் கர்தம முனி தவம் செய்து கொண்டிருந்த பொழுது உனக்கு தேவகுதி மனைவியாக வருவாள் அப்படின்னு முதல்லயே சொன்னாரோ, அது போல இங்கு கபிலதேவர் பகவான் தோன்றும் போது என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்ல போறாரு. இங்க நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் என்ன, தேவகுதிக்கு அந்த பௌதீக நாட்டம் இருப்பதினால் வாழ்க்கையில் ஒரு பயம், அந்த பயத்திலிருந்து அவளை வெளியேற்ற வேண்டும். நான் அதை உங்ககிட்ட இருந்து கத்துக்கவே இல்லையே அப்படின்னு வருத்தப்படுகிறாள். நான் உங்களோட இருந்தப்போ அதை பத்திலாம் நான் சிந்திக்காமையே நான் அனுபவிச்சுக்கிட்டே இருந்த இந்திரிய சுகத்தின் மீதே முழுமையான நாட்டம் இருந்தது. அதனால எனக்கு இந்த பௌதீக வாழ்க்கை ஒரு பயத்தை தரக்கூடிய நிலை, இந்த பயத்திலிருந்து என்னை விடுவித்து எனக்கு விடுதலை கிடைக்க வேண்டும், பௌதீக வாழ்க்கையில் பற்றற்ற நிலைக்கு நான் வர வேண்டும், விடுதலை அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் பிரார்த்தனை. ஆனா பகவான் இங்க கர்தம முனிட்டு அது சொல்றாரு. எதற்காக நான் தோன்றுகிறேன் என்றால், சாங்கிய தத்துவத்தை இந்த உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் நான் பரப்ப வேண்டும், தன்னுணர்வு பெறுவது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் தர வேண்டும். சைத்தன்ய மகாபிரபு அவதரிக்கும் போது அவர் என்ன சொன்னாரு, இந்த நாம சங்கீர்த்தனம், அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம், அந்த சாண்டிங் எல்லாருமே பண்ணணும். அந்த அளவிற்கு அந்த கிருஷ்ண அவதாரத்துல இருந்தது. இப்போ வரக்கூடிய இந்த சைத்தன்ய மகாபிரபு அவதாரம், அந்த இடைப்பட்ட காலத்தில் அதில் ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. பீப்புள் ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் சாண்டிங். அதனால நானே ஒரு பக்தனாக அதனுடைய மகிமையை மீண்டும் தர இருக்கிறேன். ஒவ்வொரு அவதார நோக்கமும் பார்க்கும்போது அந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு. தர்மம் என்றால் இங்க என்ன, ஒரு 2 ஸ்லோகத்துக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் இல்லையா, தர்மம் என்றால் என்ன அப்படின்னா, எப்படி நீங்கள் தன்னுணர்வு பெறப்போகிறீர்கள் என்பதுதான் மிகப்பெரிய தர்மம். அந்த தர்மத்தை பெறுவது அப்படிங்கிறதுக்கு பல்வேறு வழிகள் இருக்கின்றன. பல்வேறு வகையான பக்தி சேவகங்கள் கூறப்பட்டிருக்கிறது. சனாதன கோஸ்வாமிக்கு மகாபிரபு 5 முக்கியமான அந்த போதனைகள், 5 முக்கியமான சேவகங்களை பத்தி பேசுகிறார். அந்த தர்மம், பக்தி அப்படிங்கிற தர்மம், தன்னுணர்வு பெற வேண்டும் அப்படிங்கிற தர்மம். சோ அது போல இங்கு கபிலதேவர் என்ன கூறுகிறார் என்றால், சாங்கிய தத்துவத்தை அனைவரும் உணரும்படி, காரணம் அவர்களை பற்றியே அவர்கள் உணரக்கூடிய தன்மையை அவர்கள் மறந்து விட்டார்கள். இது நான் இன்னைக்கு புதுசா சொல்ல போறதில்ல, ஆல்ரெடி இருக்கு. அது ஏஷா ஆத்மபதோ அவ்யக்தோ நஷ்டக காலேன பூயாஷா தம் பிரவர்த்தாயுதும் தேகம் இமம் வித்தி மயாபிருதம். அதாவது படிக்கிறதா இருந்தா படிக்கலாம், இந்த ஸ்லோகம் கூட அமைச்சிருக்கு. ஏஷா ஆத்மபதோ அவ்யக்தோ நஷ்டக காலேன பூயாஷா தம் பிரவர்த்தாயுதும் தேகம் இமம் வித்தி மயாபிருதம். ஏஷா ஆத்மபதோ வியக்தோ நஷ்டகாலேன பூயசா தத் பிரவர்த்தயிதும் தேகம் இமம் வித்தி மயா பிருதம். हरे कृष्ण प्रभु जी। एष आत्मपतो व्यक्तो नष्टकालेन भूयसा तं प्रवर्तयितं देहं इमं विद्धि मया कृतं। थैंक यू प्रभु जी। एष आत्मयतो व्यक्तो नष्टकालेन भूयसा तं
प्रवर्तितुं देहम् इमं विद्धि माया कृतम्। हरे कृष्ण। एष आत्मपदो व्यक्तो नष्टकालेन भूयसा सम्प्रवर्तयितुं देहमिमं वित्ति मया पृतम्। ஓகே, एष படிங்க. आत्मपतो व्यक्तो नष्टः कालेन भूयसा तं प्रवर्तयितुं देहम् इमं विद्धि मया कृतं। थैंक यू प्रभु जी। हरे कृष्ण। ஹரே கிருஷ்ணா. ஏஷா ஆத்மபதோ அவ்யக்தோ, அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, பகவான் இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த தன்னுணர்வு பாதை அதை புரிந்து கொள்வது மிகவும் கடினம். அப்படிப்பட்ட பாதை இப்பொழுது மறைந்து விட்டது. அதாவது நீங்க ஒரு இடத்துக்கு நடந்து போயிட்டே இருக்கீங்க, ஒரு பர்டிகுலர் ரூட்ல நடந்து போயிட்டே இருக்கீங்க. அந்த ரூட் வந்து கம்ப்ளீட்டா யாருமே யூஸ் பண்ணாததால என்ன ஆகும்னா, இந்த வனத்தில் போய் பார்க்கும்பொழுது அந்த ஒத்த அடி பாதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நடக்க நடக்க தான் அந்த பாதை அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை யாருமே யூஸ் பண்ணல அப்படின்னா அது மேல செடி கொடிகள்லாம் படர்ந்து அந்த இடமே மறைந்து விடும். அது போல தன்னுணர்வு அடைவதற்கான பாதை புரிந்து கொள்வது மிகவும் கடினம். அது சற்று யுகங்களாக மறைந்து விட்டது. யுகங்கள் கிடையாது, கொஞ்ச காலமாக மறைந்து விட்டது. எனவே நான் கபிலனாக இந்த உருவத்தை எடுத்ததற்கான காரணம், இதை மீண்டும் இந்த தத்துவத்தை மீண்டும் இந்த சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்த இருக்கிறேன். அதாவது இந்த இந்த ஞானம் என்பது புதுசா நான் இப்ப சொல்ல வரல கர்தமா. இந்த ஞானம் ஆல்ரெடி இருக்கு. நான் வந்து நிறைய வாட்டி சொல்லியாச்சு, இந்த தத்துவங்கள் எல்லாமே கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் அது மறைந்து விட்டது. காரணம் என்னன்னா, அந்த பழக்கம் இல்லை, அந்த தர்மத்திலிருந்து மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் வந்து சொல்ற விஷயத்தை விட்டு மாறி அப்படியே வேற 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 செய்யும் பொழுது எது ஒரிஜினலா செய்யணுமோ அதை கம்ப்ளீட்டா மறந்து போயிடுவாங்க. அது போல இங்கு இந்த தர்மமானது மறைந்து விட்டது, அதை மீண்டும் நான் புதுப்பிக்க வந்திருக்கிறேன். இதே விஷயத்தை தான் 4வது அத்தியாயம் நினைக்கிறேன், டிரான்சென்டல் நாலேஜ் இல்லையா, அது அர்ஜுனனுக்கு வந்து சொல்லுவார். அர்ஜுனனுக்கு வந்து எல்லாத்த பத்தியும் கிட்டத்தட்ட சாங்கிய பிலாசபி, செகண்ட் சாப்டர் இஸ் கம்ப்ளீட்லி சாங்கிய பிலாசபி, சாங்கிய தத்துவம் அடங்கியது. அதைத்தான் இப்ப வந்து பகவான் இங்க வேற மாதிரி சொல்ல வர போறாரு தேவகுதிக்கு. அது எல்லாமே முடிஞ்சிட்டு அதை பார்த்துட்டே இருக்கிற அர்ஜுனனுக்கு சொல்றாரு, அர்ஜுனன் நான் எதுவும் புதுசா எதுவுமே உங்ககிட்ட பேசல, இது எல்லாமே ஆல்ரெடி நான் பேசியாச்சு. இமம் விவஸ்வதே யோகம் பிரப்தவான் அகம் அவ்யயம் விவஸ்வான் மனவே பிரக மனு ரிக்ஷ வாகுவே அப்ரவித். இந்த ஞானமானது என்னால் இதற்கு முன்னாடி யாருக்கெல்லாம் நான் கொடுத்திருக்கேன், சூரிய தேவனுக்கு கொடுத்திருக்கிறேன், விவஸ்வானுக்கு கொடுத்திருக்கிறேன், இந்த மாதிரி மனுக்கு தந்திருக்கிறேன். இவங்க எல்லாருக்குமே முன்னாடியே இந்த ஞானம் தரப்பட்டிருக்கிறது. புதுசாக நான் எதுவுமே சொல்ல வரல. இப்போ உங்ககிட்ட நான் இதை எதுக்கு தரேன், இந்த சங்கிலி தொடர்பு அருந்து விட்டது இல்லையா. ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விதுகு சகேலனகா மகதா யோக நஷ்டக பரந்தபக ச கலேனா. அந்த அறிவு இந்த நாட்களாக, ஒரு சில நாட்களாக, காலப்போக்கில் அது மறைந்து விட்டது, அது உடைந்து விட்டது. அதனால அது பார்க்கறதுக்கு தொலைஞ்சு போன மாதிரி இருக்கு. அதை நான் மீண்டும் புதுப்பிக்கிறேன். அதேதான் திரும்ப சொல்றாரு பகவான். வந்து ஒரு வாட்டி பேசினார் அப்படின்னா பல்வேறு இடங்களில் அதை பற்றி பேசும்பொழுதும் அந்த கருத்துகள் மீண்டும் மீண்டும் அதே பொருளைத்தான் அது பிரதிபலிக்கும். புதுசு புதுசா அவர் பேசவே மாட்டார். பல்வேறு போதனைகள் பகவான் நம்ம எங்க கேட்டாலுமே எவ்ரிதிங் வில் பி சேம், பிலாசபி எல்லாமே சேம் தான். சோ அதனால இங்க அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சாங்கிய தத்துவம் என்பது ஒரு புதிய முறையே கிடையாது. இது காலப்போக்கில் மறைந்து விட்டதால், மன ஊகங்களினால், கற்பனையினால் அவங்க வந்து எல்லாத்தையுமே புதுசு புதுசா அவங்க ஃபாலோ பண்றதால அந்த உண்மையான தத்துவம் மறைக்கப்பட்டது போல தோன்றுகிறது. அதனால நான் இதை வந்து மீண்டும் இதை புதுப்பிக்க வருகிறேன். ரெனோவேஷன், ஃபவுண்டேஷன் இஸ் சேம் ஃபவுண்டேஷன் இல்ல. ரெனோவேஷன் அப்படிங்கும்போது ஒரு வீடு பழைய வீடு மாதிரி இருக்கும், அதை புதுப்பிக்கிறார்கள் அப்படின்னா ஃபவுண்டேஷன் இஸ் சேம். மேல மாத்திரம் கொஞ்சம் பண்ணிட்டு எக்ஸ்டீரியர் கொஞ்சம் பெயிண்டிங்லாம் அடிச்சு அந்த மாதிரி இங்க இந்த தத்துவமானது நம்ம எல்லாமே இந்த பௌதீக வாழ்க்கையில் நம்மை நாமே ஈடுபடுத்தி கொள்ளும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா, புதிய புதிய ஊகங்கள், சாஸ்திரங்களையே மறந்துருவாங்க. சாஸ்திரங்கள்ல ஒரு பொருள் ஒண்ணு கூறப்பட்டிருக்கிறது என்றால் அதை கம்ப்ளீட்டா மறந்துருவாங்க. மறந்துட்டு அவங்களுடைய வசதிக்காக மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அதை
மாத்திக்கிட்டே இருக்கும்போது அதுதான் தர்மம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஸோ ஒரிஜினல் சாஸ்திரம் அவங்களுக்கு மறந்து போயிடும். அவங்க என்ன ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அதுதான் தர்மம் அப்படின்ட்டு அவங்க ஆர்கியூ பண்ணுவாங்க. இதுதான் கரெக்ட், இப்படித்தான் போட்டிருக்கு, இப்படித்தான் பண்ணணும், நீங்க ஏன் இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டீங்க, நீங்க வந்து பழைய ஏதோ பேசுறீங்க, அது ரொம்ப தப்பது அப்படின்ட்டு அவங்க புதுசா ஒண்ணு போட்டு அதனுடைய பலன் எல்லாமே பாவ பலன்களாக போகக்கூடிய அளவிற்கு அந்த மாற்றங்கள் அவர்களுக்கு ஏற்படுத்தி விடும். இதுதான் மன யூகம் என்பது. சோ சாங்கிய தத்துவம் என்றால் அது வந்து மன ஊகம் கிடையாது. அது எல்லாமே பகவானால் கூறப்பட்டுள்ள வேத சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள நிஜங்கள், தர்மங்கள். அதனால கபில தேவர் இங்கு தோன்றி கம்ப்ளீட்டா நான் பண்ண போறேன். சாங்கிய தத்துவம் இப்போ ஒரு சாங்கிய பிலாசபி அப்படின்னு இன்னைக்கு போய் மாடர்ன் டேஸ்ல போய் நீங்க யார்ட்டாவது பேசுனீங்க அப்படின்னா they will talk about different யோகா practices, பல்வேறு வகையான யோக பயிற்சிகளை பற்றி பேசுவார்கள். ஆனால் பகவானை பற்றி பேசவே மாட்டாங்க. கட்டுண்ட நிலை, செல்ஃப் ரியலைசேஷன், ஃபோக்கஸிங் ஆஃப் மைண்ட், கண்ட்ரோலிங் த சென்சஸ், இது எல்லாமே சாங்கிய பிலாசபி அப்படின்னு பேசுவாங்க. ஆனா பகவான் அப்படிங்கிறவங்களோட ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு உண்மை அவர்களால் மற்றவர்களுக்கு விளக்கப்படாது. அதுதான் பின்னாடி வந்த சாங்கியா. இப்ப சாங்கியா நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிற சாங்கிய தத்துவத்தை வழங்கியது கபில தேவர். சாங்கியா அப்படின்னு ஒரு முனிவரும் வந்தார், பின்னாடி தோன்றுகிறார். அவரும் ஒரு தத்துவங்களை கொடுத்திருக்கிறார். அது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அருவவாத கொள்கைகள். அதுல வந்து பகவானை பற்றிய ஒரு குறிப்பிற்கு முக்கியத்துவம் தரப்படாத சாங்கியா. இந்த கபில தேவர் கொடுத்த சாங்கிய தத்துவம் என்பது பகுப்பு ஆய்வு, பகுத்தறிவு. இப்ப வந்து ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட் பிராக்டிக்கல் கிளாஸ் ஜுவாலஜி படிக்கிறான் வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் படிக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த பாடி டிசெக்ஷன், அந்த உடல் கூறு ஆய்வு, அந்த பாடியை வந்து அறுத்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த உறுப்புகள் இருக்கின்றன அப்படிங்கிற விஷயம் அவங்க வந்து புக்ல என்ன படிக்கிறாங்களோ அதை அப்படியே பிராக்டிக்கலா பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜா பண்ணி 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 தான் ஃபுல்லாவே அவங்களுக்கு எல்லாமே அந்த பாடியை பத்தின விஷயம் எல்லாமே தெரியும். அது போல இந்த சாங்கிய தத்துவம் அப்படிங்கிறது, இந்த கபில தேவர் சொல்லக்கூடிய சாங்கிய தத்துவம் அப்படிங்கிறது பகவான் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சுய உணர்வுகள் மூலமாக, தன்னை உணர்வதின் மூலமாக, அந்த தன்னை உணர வேண்டும், யூ ஆர் நாட் த பாடி அப்படின்னு நீங்க டைரக்டா போய் அட்ரஸ் சொன்னீங்கன்னா அவனுக்கு ஒண்ணுமே புரியாது, தலை கால் புரியாது அவனுக்கு. அந்த நீ உடல் இல்லை அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு எப்படி சொல்லப்பட வேண்டுமோ அந்த விதத்தில் அதை அவன் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு சில செயல்முறைகள் மூலமாக அந்த ஞானத்தை அவன் பெற வேண்டும். இதைத்தான் அவர் வந்து சொல்ல போறார். எப்படி வந்து செல்ஃப் ரியலைசேஷன். காரணம் என்னன்னா இங்க அவர் யாருக்கு பாடம் நடத்த போறார் என்றால் தேவகுதிக்கு பாடம் நடத்த போறார். அந்த தேவகுதி யார் அப்படிங்கிற விஷயம் அவங்களே அவங்க வாயால சொல்லியாச்சு, கிளீனா சொல்லிட்டாங்க கர்தம முனிகிட்ட. நான் தப்பு பண்ணிட்டேன், என்னுடைய இந்திரிய சுகம், என்னுடைய பௌதிக ஆசை, இதுலதான் நான் கவனம் செலுத்தினேன்னு தவிர உங்ககிட்ட இருக்கிற அறிவுல ஒரு பங்கு கூட நான் வாங்கவே இல்லை. வாங்கியிருந்தேன்னா எனக்கு வந்து பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது தேவகுதி இஸ் இன் ஜீரோ. ஏபிசிடியே தெரியாத ஒரு ஸ்டூடெண்ட்டை நீங்க ஒரு ஸ்கூல்ல சேர்க்க போறீங்க. அப்போ அந்த 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 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிடணும். ஏபிசிடி எழுதுறது எப்படி, கை பிடிச்சி ஏ பி ஆனா ஆவன்னா அந்த மாதிரி எழுதினா தான் அந்த பொண்ணுக்கோ அந்த குழந்தைக்கோ அல்பபெட் தெரிஞ்சு அதுக்கப்புறமா படிக்க தெரிஞ்சு அதை புரிஞ்சிக்க கூடிய ஒரு ஒரு ஞானம் கிடைக்கும். ஸோ தேவகுதியுடைய நிலை அந்த மாதிரி ஒரு நிலை. ஸோ இந்த சாங்கிய பிலாசபி அப்படிங்கிறது அந்த பகவான் இருக்கிறார், தன்னுணர்வு பெற வேண்டும், செல்ஃப் ரியலைசேஷன், அந்த பரமாத்மாவை உணரக்கூடிய ஒரு தன்மை எப்படி கிடைக்கிறது என்றால் இது போன்ற விஷயங்கள் மூலமாகத்தான் கண்டிப்பாக தெரியும் அப்படிங்கறத நான் சொல்ல போறேன் உங்க அம்மாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தரா என்ன பேசுறாரு பகவான் அப்படிங்கும்போது, கம்ப்ளீட்டா இந்த நேரத்துல பகவானுக்கும் கர்தம முனிக்கும் இந்த பேச்சுகள் நடந்து கொண்டிருக்கின்றன இல்லையா, இந்த சம்பாஷணை. அப்போ வந்து கம்ப்ளீட்டா அவர் வெளியே வந்துட்டாரு, வீட்டை விட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்துட்டு அவர் வந்து தியானத்தில் இறங்க போகிறார் கம்ப்ளீட்டா. பகவான் வந்து சொல்றார், நீ எப்படி தியானம் பண்ண வேண்டும், உன்னுடைய அறிவை முழுமையாக பயன்படுத்தி நீ நிச்சயமாக என்னோட தான் எப்பவுமே இருக்க போற. உன்னுடைய ஆத்மாவானது பிரகாசமான ஒரு ஆத்மா,
அதாவது எல்லா ஞானத்தையும் தெரிந்து கொண்டுள்ள ஒரு ஆத்மா. நான் எல்லா ஜீவராசியினுடைய இதயத்திலும் இருக்கிறேன். ஆனா உங்ககிட்ட எப்படின்னா பிரகாசமாக உனக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இருக்கிறது. எல்லாமே நீ தெரிஞ்சிருக்க. உன்னுடைய வாழ்க்கை நிரந்தரமாக அந்த பக்தியின் மூலமாகத்தான் நிரந்தரமாக என்னோடு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. நீ எந்த விதமான ஒரு பயத்திற்கோ ஒரு புலம்பலுக்கோ நீ அடிமையற்றவன். எல்லாத்திலிருந்து நீ விடுதலை அடைந்து விட்டாய். சோ உன்னுடைய இந்த கடைசி காலம், இந்த சந்நியாச வாழ்க்கை, என்னை பற்றிய ஒரு தியானம் செய்யக்கூடிய நிலைமையில் நீ ரொம்ப சிறப்பாக நீ வருவாய். நிச்சயமாக நீ என்னை அடைவாய் அப்படின்னு முன்கூட்டியே அவரு சொல்லிட்டு போறார். சொல்லிட்டு நான் உங்க அம்மாவுக்கு என்னெல்லாம் நான் சொல்லி தரப்போறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கபிலதேவர் கூறுகிறார். மாத்திர அத்தியாத்மிகம் வித்யம் ஷமானிம் சர்வ கர்மனாம் விதரிஷ்யேயா சாசௌ பயம் ச அதிதரிஷ்யதி. மாத்திர அத்தியாத்மிகம் வித்யாம் சமனிம் சர்வ கர்மனாம் விதரிஷ்யேயா சாசௌ பயம் ச அதிதர்ஷ்யதி. இதுவும் அனுப்பிடுங்க, அதை படிக்கணும், படிக்கலாம். हरे कृष्णा. मात्र आध्यात्मिकं विद्यां समनिं सर्वकर्मणां वितरिष्येया सासौ भयं चाधितरिष्यति. हरे कृष्णा. मात्र आध्यात्मिकीं विद्यां समनिं सर्वकर्मणां विदरिष्ये यया चाचौ वयं चाधिधरिष्यति. मातर अध्यात्मिकीं विद्यां समनिं सर्वकर्मणां विदिश्ये यया सासौ वयं साधितरिष्यति. हरे कृष्णा. मात्राध्यात्मिकीं विद्यां समनिं सर्वकर्मणां वितरिष्ये यया चाचौ भयं चाधितरिष्यति. मात्र आध्यात्मिकीं विद्यां समनिं सर्वकर्मणां वितरिष्ये यया चाचौ भयं साधितरिष्यति. हरे कृष्ण प्रभु जी. हरे कृष्ण प्रभु जी. मात्र आत्मिकां विद्यां समनिं सर्वकर्मणां विदरिष्ये यया चाचौ भयं साधितरिष्यति. हरे कृष्ण. मात्र आध्यात्मिकीं विद्यां समनिं सर्वकर्मणां विदरिष्ये यया सासौ भयं साधितरिष्यति. थैंक यू प्रभु जी. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ணா. மாத்திர ஆத்தியாத்மிகம் வித்யம், என்ன மாதிரி ஞானத்தை உன்னுடைய தாய்க்கு நான் தரப்போகிறேன், அது உன்னுடைய மனைவி என்னுடைய தாய்க்கு நான் தரப்போகிறேன் அப்படிங்கறத கபிலதேவர் சொல்றார். ஆன்மீக வாழ்க்கையில் செல்லக்கூடிய பாதைக்கு, ஆன்மீக வாழ்க்கையில் செல்லக்கூடிய பாதை, ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னா அதற்கு ஒரு பாதை இருக்கிறது இல்லையா? அந்த பாதையில் செல்லக்கூடியதற்கு எந்த மாதிரி நுணுக்கமான அறிவு தேவைப்படுகிறதோ, பிகாஸ் ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் நாட் சோ ஈஸி. அந்த ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையை, ஆன்மீக வாழ்க்கையை அடைவதற்கு என்ன ஞானம் தேவையோ ரொம்ப நுணுக்கமான ஒரு அறிவு தேவை. அந்த பாதையை நீங்கள் மேற்கொள்வதற்கு, அந்த பாதையை நான் தருவதின் மூலமாக என்னுடைய தாய், அவருக்கு தெரியுது, முதல்லயே சொல்றா இல்லையா, எனக்கு பயமா இருக்கு, இந்த பயத்திலிருந்து நான் விடுவித்துக் கொள்ள வேண்டும், இந்த பௌதீக வாழ்க்கையினுடைய பயத்திலிருந்து நான் வெளியே வரணும்னு சொல்றாங்கல்ல அவங்க. அதற்கு ஏற்றார் போலதான் பயம் ச அதிதர்ஷ்யதி. அந்த பயத்திலிருந்து வெளிவருவதற்கு, அந்த பௌதீக பயத்திலிருந்து வெளிவதற்கு நுணுக்கமான அறிவின் மூலமாக ஆன்மீக பாதையில் பயணம் செய்வதற்கு, அதன் மூலமாக அவர் முழுமை அடைவார், தன்னை பற்றி உணர்ந்து கொள்வார். என்னுடைய தாய் அவளை பற்றி உணர்ந்து கொள்வார், முழுமை அடைவாள். she will get a perfect knowledge. இந்த பலன் நோக்கு செயல்களிலிருந்து அவள் தன்னை விடுவித்துக் கொள்வாள். இதுதான் நான் உன் தாய்க்கு ரொம்ப சின்ன சம்மரியில அழகாக கூறப்பட்டுள்ள ஒரு ஸ்லோகம், அற்புதமான ஒரு ஸ்லோகம். இது படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இதான ஃபாலோ பண்ணி இந்த ஒவ்வொரு ஸ்டேஜில இருந்து வெளியே வர்றது நுணுக்கமான அறிவை பெற வேண்டும். ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்து அதில் நடக்க வேண்டும். நீங்கள் முழுமை அடைய வேண்டும். நீங்கள் தன்னுணர்வு பெற வேண்டும். பலன் நோக்கு செயல்களில் இருந்து உங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும். இவ்வளவு கண்டிஷன்
இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா அந்த பௌதீக வாழ்க்கை அப்படிங்கிற பயத்திலிருந்து நீங்கள் விடுதலை அடைவீர்கள். காரணம், கர்தம முனி தன்னுடைய அன்பான மனைவி தேவகுதி அவர் வீட்டை விட்டு போகும்போது அந்த ஒரு சின்ன வருத்தம், பௌதீக பற்றுதெல்லாம் கிடையாது, உடல் மீது எல்லாம் ஆசை கிடையாது. ஆஹா, இந்திரிய சுகம் நாங்க 2 பேருமே அனுபவிச்சோமே, இந்த மாதிரி சுகம் எனக்கு இனிமே கிடைக்குமா அப்படின்னு அவர் அந்த மாதிரி எல்லாம் வருத்தப்படவே இல்லை. அவர் வீட்டை விட்டு வெளியே போகும்போது அவருக்கு என்ன ஒரு வருத்தம் என்றால், என்னுடைய மனைவி அந்த பௌதீக பயத்திலிருந்து எப்படி வரப்போறா அப்படிங்கிற ஒரு பயம்தான், ஒரு ஆங்ஸைட்டி அவருக்கு இருந்தது அந்த நேரத்துல. ஒரு மதிப்புன்னு சொல்லவே முடியாது, பிகாஸ் இட்ஸ் அ பகவான் இல்லையா? அந்த அளவுக்கு ஒரு புகழ் வாய்ந்தவரே ஒரு பகவானாக, ஒரு மகனாக தோன்றுகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் கர்தம முனிக்கு தெரிஞ்ச உடனே அந்த பதட்டத்திலிருந்து அவருக்கு அந்த ஒரு சின்னூண்டு பதட்டம் இருந்திருக்கு, அது எல்லாமே அவருக்கு நிவர்த்தி அடைந்து விடுகிறது. காரணம், பகவான் எல்லாத்தையுமே எங்க அம்மா, அதாவது என்னுடைய மனைவியினுடைய பயத்தை போக்க வந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. பொதுவாகவே பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது பெண்கள் மற்றவர்களை சார்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். we are not talking about modern day ladies. இன்னைக்கு இருக்கிற தற்காலிக இந்த கலியுக பெண்கள் எல்லாமே சமமாக தங்களை பாவித்துக் கொள்கிறார்கள், இல்லைன்னா ஆண்களை விட ரொம்பவும் அதிகமான திறன் படைத்தவர்கள் அப்படிங்கிற ஒரு அகந்தையில் இருக்கிறார்கள். இது அவங்களுக்கு கிடையாது. சாஸ்திரங்களில் ஒரு பெண் அப்படின்னு போட்டா என்ன அப்படின்னா, அவர்கள் சிறு வயதில் தன்னுடைய தகப்பனாரை சார்ந்தவர்களாக இருப்பார்கள், அதன் பிறகு திருமணமான பிறகு கணவனை சார்ந்து இருப்பார்கள், கணவன் போனதுக்கு அப்புறமா மகன்களை சார்ந்து இருப்பார்கள். புத்திரன் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும். நம்ம அதனாலதான் பெண் சிசுவை கொல்வது அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அதிகமா வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த காலத்துல, இப்பெல்லாம் நிறைய மாடர்ன் டேஸ்ல நிறைய நாலேஜ் ஹஸ் டெவலப்டு, அதனால அது இல்லை. ஒரு காலத்துல எல்லாம் இந்த பெண்கள் தான் முக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த புத்திரன் அப்படிங்கிறதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம். பூ திராயத்தை, பூ அப்படிங்கிற அந்த நரகத்திலிருந்து, திராயத்தை என்றால் விடுவிப்பவன், புத்திரன் என்றால் பூ திரயத்தை, அதை விடுவிப்பவன், அந்த நரகத்திலிருந்து விடுவிப்பவன் யார் அப்படின்னா மகன்கள் தான். பட் மகன்கள்லாம் இப்போ எந்த அளவிற்கு அந்த ஞானம் பெற்று போதனை தரக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு நாலேஜ் இருக்கு அப்படிங்கிறது தட் இஸ் டிபேட்டபிள் கொஸ்டின். பட் சாஸ்திரங்கள்ல ஒரு புத்திரன் அப்படின்னாலே அவன் ஞானத்தில் சிறந்தவனாக இருந்து தன்னுடைய குடும்பத்தை அந்த பௌதிக இச்சைகளில் இருந்து விடுவிக்க கூடியவன் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். சோ இந்த ஒரு 3 விஷயங்கள், அதனால அவங்க சன்னியாசியாக போகணும் அப்படிங்கிற நிபந்தனை சாஸ்திரங்களில் கூறப்படவே இல்லை. மகனை சார்ந்து இருந்து அந்த ஞானத்தை பெற்று அதன் மூலமாக அவர்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவும் ஒரு சோகமான ஒரு நிலைமை என்ன என்றால், ஓல்ட் ஏஜ் ஹோமை சார்ந்தவர்கள் தான் அதிகம். மகன்களையோ அல்லது மகள்களையோ சார்ந்து இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது. சின்ன வயசுல படிக்கும் போதே அந்த பெண்ணோ குழந்தையோ, என்ன குழந்தை இருக்கோ அந்த குழந்தை ரொம்ப எல்லாரோடையும் செல்வத்துல அதிகமா இருக்கணும், அறிவுல அதிகமா இருக்கணும், ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அதே பெற்றோர்கள் அவர்களுக்கு வயதான பிறகு என்ன கவனிக்க ஆளே இல்லையே அப்படின்னு புலம்பக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள். அதனால மகனோ மகளோ அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து அவர்களை இந்த பௌதீக வாழ்க்கையிலிருந்து விடுதலை அடைய செய்வார்கள் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே it is immaterial. It is not at all possible in modern days. They are all depending on some third element. அவங்களுடைய வாழ்க்கையை கடைசி வரைக்கும் பார்த்துக்கணும் அப்படின்னா யாரோ ஒரு ஆயா, ஒரு நர்ஸு, ஒரு ஹவுஸ்மெய்டு, இல்லைன்னா ஒரு ஆர்கனைசேஷன், they are taking care of the old age people. இப்போ இன்னைக்கு காலம் அந்த மாதிரி போயிடுச்சு. ஆனா இங்க கர்தம முனி அவர் போறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த கபில தேவர் பகவானாக தேவகுதிக்கு எல்லா ஞானத்தையும் வழங்க போகிறாள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சு அவருக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். என்னுடைய மனைவி, அவளுக்கு அனைத்து விதமான ஞானங்கள் கிடைத்து இந்த வாழ்க்கை, இந்த பௌதீக வாழ்க்கையிலிருந்து அவள் விரைவாக வெளியே வருவாள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதைத்தான் பகவான் சொல்றார், இந்த நேரத்துல சொல்றார், நான் உன்னுடைய மனைவிக்கு, அதாவது என்னுடைய தாய்க்கு இந்த போதனைகளை கொடுத்து இந்த பயத்திலிருந்து அவர்களை விடுவிக்க போகிறேன் அப்படின்னு. ஸோ இதோட முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறமா மைத்ரேய முனி கர்தம முனி எப்படி தொடர்ந்து தவம் செய்து அவர் பகவானை சென்று அடைவார் அப்படிங்கிற ஒரு விஷயம்.
நம்ம அடுத்த கிளாஸ்ல கபில தேவருக்கும் தேவகுதிக்கும் நடைபெறக்கூடிய சம்பாஷணைகள் அது நம்ம பார்ப்போம். மோஸ்ட்லி அதோட அந்த செஷன் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஒரு 2 செஷன்ஸ் அதுக்கு மாத்திரம் போவோம். மற்றது அப்புறமா பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து அப் டு திஸ் பாயிண்ட் மைத்ரேய முனி கர்தம முனிக்கு பகவான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாரு. கர்தம முனி முழுமையாக தவம் இருந்து பகவானை சென்று அடைய போகிறார். இன்னொரு 4-5 ஸ்லோகங்கள்ல அதை பற்றிய ஒரு கருத்துக்கள்லாம் வரும். அதோட அவருடைய பங்கு இந்த ஒரு சம்பாஷணையில நிறைவு பெற போகிறது. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. இதுல இந்த லாஸ்ட் ஸ்லோகால சொன்னீங்க தன்னை அறிதல், அதுக்கப்புறம் முழுமையை அடைய முடியும்னா, அது அந்த இது வந்து என்னன்னா முழுமையை அடைய முடியும்னா அதான் ஃபர்ஸ்ட் ஆத்மான்றத ரியலைஸ் பண்ணிட்டு பகவானை பத்தி தெரிஞ்சிட்டு அந்த இழந்த உறவை மீண்டும் அதுவா இல்ல என்ன மீனிங் முழுமையை அடைய முடியும்னா? சோ அதனால அவரோட லோகத்துக்கு கூட்டு போயிருவாரா? அது என்ன எப்படி புரிஞ்சுக்கணும்? ஆமா, நீங்க செல்ஃப் ரியலைசேஷன்னாலே அவருடைய லோகத்துக்கு போறதுக்கான குவாலிஃபிகேஷன், யூ ஆர் அட்டைனிங் தட் குவாலிஃபிகேஷன். சரி, ஒரு பக்தி நீங்க பண்ணணும் அப்படிங்கும்போது வாட் ஆர் ஆல் த இம்பெடிமெண்ட்ஸ் அப்படின்னா யூ ஆர் நாட் பர்ஃபெக்ட் அண்ட் யூ ஆர் நாட் செல்ஃப் ரியலைஸ்ட். நீங்கள் முழுமை அடையாத நிலையில் இருக்கிறீர்கள். பந்தம், சொந்தம், பாசம் அதெல்லாம் இருக்கிறதால செல்ஃப் ரியலைசேஷன் என்றால் தன்னுணர்வு, உங்களுக்கும் பகவானுக்கும் உள்ள உறவை பற்றி தெரிந்து கொள்வது, ஆத்மானா என்ன, அந்த ஆத்மாவை எப்படி நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த ரெண்டும் தெரிஞ்சாதான் உங்களால ஃபர்தரா மெடிடேஷனே பண்ண முடியும், பிராக்டிஸே பண்ண முடியும். டிவோஷனல் சர்வீஸ்ல யூ கேன் ஃபுல்லி என்கேஜ். ஸோ இது வந்து இதை நான் சொல்லி கொடுப்பதின் மூலமாக தேவகுதி வந்து கேட்ட உடனே அவங்களுக்கு விடுதலை எல்லாம் கிடைக்காது. அதுக்கப்புறமா தேவகுதியுடைய லைஃப் நம்ம பார்த்தோம் அப்படின்னா she will also into a renounced order of life, not sannyasi. She will be in complete meditation. அதுக்கப்புறம் தான் she will be leaving the body. அது என்ன பண்ணணும், எப்படி அந்த பற்றற்ற நிலைக்கு நீங்க வரணும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்றாரு. ஸோ அதுதான் இங்க ஸ்டார்டிங்ல சொல்றாரு. அந்த முழுமையை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் உங்களை பற்றிய தன்னுணர்வு தெரிய வேண்டும். அதுதான் ஸ்டார்டிங்ல என்ன சொன்னார்னா, இந்த நுணுக்கமான அறிவு, இந்த ஆன்மீக பாதையில் செல்வதற்கான நுணுக்கமான அறிவை நான் வழங்க இருக்கிறேன். எங்க அம்மாவுக்கு வந்து அந்த நாலேஜை நான் கொடுக்க போறேன். ஓகே மாதாஜி. எஸ் பிரபுஜி. ஒன் மோர் திங், கர்தம முனி வந்து திரேதா யுகத்துல இருந்தாரா பிரபுஜி?